வணக்கம் தோழர்களே. கரூர் துயர சம்பவத்துல சிபிஐனுடைய விசாரணை போயிட்டே இருக்குங்க. 2வது கட்ட விசாரணையா விடிய விடிய நடந்திருக்கு. கேள்வி மேல கேள்வி கேட்டு திணறடிச்சிருக்காங்க தாவேகா நிர்வாகிகளை. விஜய்க்கு சம்மன் அனுப்ப போகிறார்கள். ஜனவரியில விஜய்க்கு சம்மன், அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் என்று விஜய் அடுத்தடுத்து சிக்கி சீரழிகிற ஒரு சூழலை பாக்குறோம் தோழர்களே. என்ன நடக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜய் இந்த 41 பேருடைய மரணத்திற்கு இன்றைக்கு வரை பொறுப்பேற்காத ஒரு தலைவர். அதை பத்தி கவலையே இல்லாம வீடியோ போட்டுட்டு அசால்ட்டா கடந்து போன ஒரு ஆளு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். 20 லட்சத்தை கொடுத்துட்டு இறந்தவர்கள் குடும்பங்களின் வாய் அடைச்சு விட்டுட்டு அவங்கள வச்சே அவர் நல்லவரு, சாப்பிடாம இருக்காரு, மெலிஞ்சிட்டாரு, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காரு, முடிய கூட வெட்டல, இப்படி ஏராளமான கதைகளை பரப்பியவர் தான் விஜய். இந்த 2-3 நாளா சந்தோஷமா இருந்தாரு. ஜனநாயகனுக்கான இசை வெளியீட்டு விழா அங்க மலேசியால நடந்தது. மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழால பக்காவா போய் பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படியே கலக்கிட்டு வர்றாருன்னு பார்த்தா அன்னையிலிருந்தே சர்ச்சை தான். மலேசியா அரசாங்கம் என்ன நிபந்தனை விரிச்சது? கொடி காட்டக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, இது ஒரு சினிமா சார்ந்த கலை நிகழ்வா நடத்தப்பட வேண்டும், அங்க பேனர் வைக்க கூடாது, இதுல எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள். அதை தாண்டி ஒரு பையன் கேமராவில் கொடியை காட்டி கடைசியில் அந்த இடத்துல கொத்தா வந்து போலீஸ் தூக்கிட்டு போய் பல கதறல் ஆயிப்போச்சு. எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரல. 80,000 பேர் எதிர்பார்த்தாங்க, ஒரு 40,000 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்றதா ரிசல்ட். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இறங்கும் போது ஏறும்போது ஏராளமான விஷயத்தில் சிக்கிட்டார். விஜய் தடுமாறி கீழே விழுந்து அவர் கொத்தா தூக்கி வண்டியில போட்டு அனுப்புனாங்க. கீழே விழுந்துட்டாருங்க. விமான நிலையத்துல இருந்து வெளியே வர்றாரு, கார்ல ஏற போறாரு, அப்படியே கூட்ட நெரிசல விழுந்துட்டாரு. அப்படியே தள்ளிக்கிட்டு வருது கூட்டம், டம்முன்னு விழுந்துட்டாரு. விழுந்தவரை கொத்தா தூக்குறாங்க, தூக்கி அப்படியே வண்டியில ஏத்தி விட்டு அப்படியே அனுப்புறாங்க. ஒரு விஷயத்த விஜய் இன்னைக்கு புரிஞ்சிருப்பாரு. ஒரு 40 பேர் வரும்போதே மழுக்கடின்னு உள்ள விழுகிறாரு. விஜயா இருந்ததுனால தூக்கி விட்டாங்க. இதுவே ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்துல இது மாதிரி நெருக்கடி இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர் விழுவானுங்க, 5 பேர் மேல ஏறி நிப்பானுங்க. நடக்குமா இல்லையா? இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே விஜய்க்கு நடக்குது பாருங்க. விஜய தள்ளி விட்டு விஜய் கீழே விழுந்து அதுக்கப்புறம் கொத்தா சட்டையை பிடிச்சி இழுத்து தூக்கி பாத்தீங்கல்ல, சும்மாவே தள்ள மாடிட்டு வர்றாரு, வந்து டொம்னு விழுந்து ரொம்ப அவமானமா போச்சு. இதுல பாடம் கத்துக்கணும் விஜய். கூட்ட நெரிசல் சும்மா கிடையாது. எத்தனையோ கூட்ட நெரிசல பெரிய படுகொலைகள் நடந்திருக்கு, மிகப்பெரிய அளவுல மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தா அந்த தகுதியை வளர்த்துக்கணும். மக்களை எப்படி பாதுகாக்கிறதுன்றதா முதல்ல முக்கியம். அவரே டம்முன்னு கூட்ட நெருக்கடியில விழுகிறாருன்னா இதுதான் யதார்த்தம். இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும் 41 பேர் எப்படி செத்தாங்கன்னு புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இறங்கி வரும்போதே தள்ளாடிட்டு வர்றாருன்னு ஒரு வீடியோ போட்டு வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தனி விமானத்துல இறங்கி வர்றாரு, வரும்போதே அப்படி ஒரு மாதிரி வர்றாரு. வந்தவர் அந்த சமயத்துல இருந்து ஒருத்தர் ஷால் போத்திட்டாரு. விமான நிலையத்துக்கு உள்ள ஷால் போத்திட்டாரு. ஷால் போத்தின உடனே அதை அப்படியே கழட்டிட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போறாரு. ஷால் தானே போத்தினாரு. விமான நிலையத்துக்குள்ள நீங்க தனி விமானத்துல இறங்குற இடத்துல வந்து நிக்கிறாருன்னா ஒண்ணு விமான நிலைய அதிகாரியா இருப்பா, உங்க ஆளுகளா இருப்பாரு. 2ல 1 தான் இருக்கும். இல்ல அந்த ஊர்ல இருக்கிற அல்லது இங்க இருக்கிற தொழிலதிபர்களா இருப்பாங்க இல்லையா? இந்த 3 கிரைட்டீரியால தான் ஒன்னா இருக்கும். அதான் ஒன்ன நெருங்க முடியும். சாதாரண மக்கள் தான் நெருக்கடியில் நிச்சயத்து போவானே, அவன் எங்க அங்க வரப்போறான். அவர் ஒரு பொன்னாடை பொத்திட்டாரு, ஒரு ஷாலை பொத்திட்டாருன்ட்டு இப்படி முறைச்சிட்டு அப்படி போறாரு பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இது மாதிரி சில பல சர்ச்சைகள்ல சிக்கி ஜனநாயகன் வெளியீட்டு விழால இருந்து அவர் வரும்போதே வந்து நூடுல்ஸ் தான் வந்தாரு. இதை தாண்டி நேத்து ஒரு அம்மா சினிமா நடிகை அவங்க என்ன சொல்லி விட்டாங்க, ஏங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மேல அவர் வந்துருவாருங்க சினிமா நடிக்க, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா சினிமாக்கு வந்துருவாருங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ஒரு பிள்ளை. அது வேற வைரல் ஆயிட்டு இன்னைக்கு. இவர் என்னடா பண்ணுவாருன்னு கண்கொத்தி பாம்பா
சமூக வலைத்தளத்துல ஒரு பெரிய படை காத்துட்டு இருந்து கழிச்சு வச்சுக்குது. இதுக்கு இடையில தான் இந்த சிபிஐ இன்னொரு நெருக்கடியை கொடுத்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், சிபிஐயினுடைய அதிகாரிகள் சுனில் குமார் என்பவருடைய தலைமையின் கீழே விசாரணையை ஆரம்பிச்சாங்க. இந்த விசாரணையை ஆரம்பிச்சத கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கொண்ட ஒரு குழு. அந்த நீதிபதி பெயர் அஜய் தஸ்தோகி. அவருடைய குழு தான் இதை கண்காணிக்கும். இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, விபத்து நடந்த இடத்த பார்த்தாங்க, அப்புறம் மக்களை எல்லாம் சென்று பார்த்தாங்க. அங்க இருக்கிற பெட்ரோல் பங்கு, துணிக்கடை, அங்க இருக்கிற பேக்கரி, அங்க இருக்கிற மக்கள், அங்க குடியிருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிச்சாங்க. அதே மாதிரி இந்த நிர்வாகிகள், தாவேகாவினுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் விசாரிச்சாங்க. ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல் குமார், மதியழகன், அந்த மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இல்லையா, அந்த மதியழகன் உட்பட எல்லாரையும் விசாரிச்சாங்க. அப்புறம் அங்க இருக்கிற காவலர்கள், கலெக்டர்ஸ் வரைக்கும் அங்க வேலை பார்த்தவங்க, நின்னவங்க, போனவங்க அத்தனை பேரையும் சிபிஐ தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சாங்க. பாதிக்கப்பட்டவர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தாவேகாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க, நீங்க எங்களுக்கு உங்க கையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொடுங்கன்னு. அப்புறம் அதை ஒரு 3 நாள் கழிச்சு போய் மொத்தமா கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஆய்வு பண்ணிருப்பாங்க சிபிஐ. அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகளுடைய ஃபுட்டேஜ் அதெல்லாம் ஆய்வு பண்ணிருப்பாங்க. அங்க பறந்த 63 கேமராக்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு 2வது விசாரணைக்கு இப்ப அழைச்சிருக்கிறாங்க. நேத்துல இருந்து அது தொடங்கி இருக்கு. 24 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நேத்தே 7 மணி நேரம் தாவேகா நிர்வாகிகளை உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. 41 பேர் மரணத்திற்குள்ள இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்விதான், வழங்கப்பட்ட நேரத்திற்கு வராம லேட்டா வந்தது ஏன்? இதுதானே நம்ம சொல்றோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா வருவாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டா வரதெல்லாம் நம்ம இப்பதான் முதல் முறையா பாக்குறோம். ஒரு பிரச்சார காலத்துல ஒரு 10 இடத்துல பேசிட்டு வரும்போது கூட லேட் ஆகலாம். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது 10 இடத்துல பேசுறாங்க, இங்க வரும்போது ஒரு 2-3 மணி நேரம் ஆகி போச்சுப்பான்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்ல, நீங்க அங்க 2 இடத்துல பேச போறீங்க, நேரா இறங்கி பேச போறீங்க. உங்களுக்கு இங்க கூட்ட நெரிசலா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஹெலிகாப்டர் பயன்படுத்தி இருக்கலாம். எப்படி ராகுல் காந்தியும் மற்றவர்களும் ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்துறாங்களோ அது போல நீங்க பயன்படுத்தலாம். டக்குன்னு அங்க பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல 10 நிமிஷத்துல இங்க இறங்கி நேர மேடைக்கு அந்த வாகனத்துக்கு போய் நின்று முடிச்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிள் அது. ஆனா அப்படியான முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் கூட்டத்தை காண்பதும் தாங்கள் பெரிய சக்தி என்பதை காட்டுவதும் இதன் மூலமாக நாங்கள் தான் வெல்ல போகிறோம் என்கிற ஒரு அரசியல் கருத்தை உருவாக்குவது தான் இவங்களுடைய நோக்கம். அதனாலதான் இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்த்தாங்க. இதைத்தான் கேட்கிறாங்க, இவ்வளவு நேரம் தாமதமா வந்தது ஏன்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்காங்க, ஏன் தாமதமா வர்றீங்க? தாமதத்தால் தான் அதிகப்படியான மக்கள் கூடினார்கள், அதான உண்மைன்னு கேட்டிருக்காங்க. உண்மை அதானே? நீங்க அன்னைக்கு சனிக்கிழமைங்க, அன்னைக்கு சம்பள நாள், வார இறுதியில வார சம்பளம் வாங்குற நாள். வார சம்பளம் வாங்க வந்தவங்க எல்லாம் அந்த ஏரியா தான் வாங்குவாங்களாம். இப்ப அங்க இருக்கிற தொழிலாளர்கள் சரி விஜய் வராருல ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு நின்றுப்பாங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு வர்ற குழந்தைங்க அங்க நின்றுப்பாங்க. விடுமுறை நாள் தானே, வீட்டுல வேலை இருக்காதுன்னு பொதுமக்களும் நிப்பாங்க. இதானே அது. 2வது, இவங்களை யாரையுமே வெளியே விடல. நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன், மைக்கில் அண்ணன் 1 மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு 2:45க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். அண்ணன் 1 மணி நேரத்துல வந்துருவாருன்னு 2:45க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி பார்த்தா 3 மணி 4 மணிக்காவது வந்திருக்கலாம். ஆனா 7 மணிக்கு தான் வந்தாரு. பின்னாடியே ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்தாரு. அதைத்தான் போலீஸ் அங்கதான் சிபிஐ கேட்கிறாங்க, லேட்டா தானே வந்தீங்க, லேட்டா வர்றதுக்கான காரணம் கூட்டத்தை கூட்டுறதுக்கா, இந்த கூட்டம் சேர்ந்தது லேட்டா வந்ததுனால தானா அப்படின்னு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. சரி, லேட் ஆகுது, உங்களுக்கு வர தாமதமாகுது, அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேசும்போதெல்லாம் இவங்க எங்க கேட்டாங்க? 10 அடிக்கு முன்னாடி நில்லுங்கன்னா நிக்கல, அங்க பின்னாடியே ஆளை கூட்டிட்டு வராதீங்கன்னா கேட்கல, கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க சார், ரொம்ப லேட் ஆச்சுன்னா மக்கள் அதிகமா கூட்டிடுவாங்கன்னு சொல்லும்போது கேட்கல. எதையுமே அவங்க கேட்கலையே. இப்ப தகவல் மட்டும் எப்படி சொல்லியிருப்பாங்க? இப்படியா பல கேள்வி, 7 மணி நேரம் கேள்வி மாத்தி 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 கேட்கறாங்க. திணறடிச்சிருக்கிறாங்க இந்த தாவேகா கும்பல. இவங்க மொத்தமா அப்படியே ஆதவர்ஜுனால இருந்து புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன், அப்புறம் எல்லாரும் போயிருக்காங்க. கேட்க 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 தலை சுத்தி போய் உட்கார்ந்து இருக்கு இந்த கும்பல. இன்னைக்கும் அவர்களை விசாரிச்சிருக்காங்க. அதை தாண்டி கலெக்டர் போயிருக்கிறாரு, அங்க இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாரும் போயிருக்காங்க. அங்க எல்லாரும் போய் நின்று அங்க விசாரணைக்கு உட்பட்டு அவங்க கேட்கிற கேள்விகளை அவங்க பதில் சொல்லிட்டு விரிவான அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் சேர்ந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான முடிவை சிபிஐ எடுத்திருக்கு. விசாரணைக்குள்ள விஜயை கொண்டு வருவது,
ஏன்னா இதுவரை விஜய் எந்த இதுலையுமே இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் தான் முதல் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கணும். அவர் தானே கழகத்தினுடைய தலைவர். அப்போ அவர் தான் முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கணும், அவர் விசாரிக்கப்பட்டிருக்கணும். இப்பதான் என்ன பண்றாங்கன்னா சிபிஐ வர ஜனவரி மாசம் அவருக்கு சம்மன் அனுப்ப போறாங்க. சம்மன் அனுப்பி நீங்க வாங்க, உங்களை நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சம்மன் அனுப்ப போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா முதல்ல விஜய் எப்படியாவது ஓரங்கட்டி வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப கொத்தா மாட்டிட்டானுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வர தேர்தலை மையமா வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணையை கூடுதல் படுத்துவான், இன்னும் நெருக்கடியாக்குவான், அந்த விசாரணையை அதிகப்படுத்துவான், இன்னும் உங்களை மன உளைச்சலை கொண்டு வருவான். உங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பிரச்சாரத்துல இருக்க முடியாத மாதிரி பாத்துக்குவாங்க, பிரச்சாரத்துல நீங்க பேச முடியாத மாதிரி செய்யும் இந்த சிபிஐ. மொத்தமா விசாரணைன்னு உங்களை அலைய வச்சு உண்டு இல்லைன்னு பண்ணோம். ஏன்னா நாங்களாம் அலைஞ்சிருக்கோம், ஒண்ணுமே இல்லாத கருத்து சொன்ன கேஸுக்கே நாங்க கோர்ட்டு வீடுக்கும் அலைஞ்சிருக்கோம். அப்பனா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய படுகொலை நடந்ததுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அப்பனா வச்சு செஞ்சிருவாங்க. ஜனவரி மாசம் பெரிய ஆப்பு விஜய்க்கு இருக்குங்க. நமக்கே வருத்தமா இருக்கு. ஒருவேளை இந்த வழக்கு தமிழ்நாட்டுல இருந்திருந்தா குறைந்தபட்ச நியாயமாவது விஜய் கிடைச்சிருக்கும். நீ சிபிஐ கையில மாட்டிக்கிட்டு அங்க இருக்கிற மோடி அமித்ஷா கையில சிக்கி சீரழிகிறாரு விஜய். நமக்கே பரிதாபமா இருக்கு. என்ன பண்ண யோசிக்கணும்.